எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர்லாம் ஃபீஸ் கட்டக்கூட முடியாமல் இருக்கும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் படியே. யாருன்னே தெரியாது, வந்து கட்டிட்டு போயினே இருப்பாங்க. எப்படி கட்டுச்சு ஏதோ வந்து இல்லை தெரியும். பேங்க் சொல்றேனே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆச்சரியத்தை எப்படி வேணா வச்சிருப்பாரு. நீ நினைச்சே பார்க்க முடியாது. யாரும் அந்த ஃபீஸ் கட்டினதுன்னே தெரியல. யார்தான் ஃபீஸ் கட்டினதே? அப்படிதான் உன் அற்புதம் வாழ்க்கையில் அப்படி நடக்கும். யார் தான் நமக்கு செஞ்சாங்கன்னு தெரியலையே. சில நேரத்தில் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். டக்குன்னு பாய் வீட்டிலேருந்து அப்படி ரம்ஜான் பிரியாணி வரும். சாப்பாடு ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. கரெக்டா? ஆமாம். ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் சாப்பாடுன்றது எவ்வளோ வேல்யூன்றது. கண்டதை சமைச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு படிக்கிறதுக்கு அல்ல, இஷ்டப்பட்டதை சாப்பிடவும் கஷ்டப்பட்டு படிக்கவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஏன் பாஸ்டர் படிப்பு மட்டும் கஷ்டப்படணும்? அதுக்கு நீ தான் உழைக்கணும். ஏனால் கஷ்டப்பட்டு படிக்கிற உன்னுடைய பிள்ளைகள் அவர்கள் ஐஸ்வர்யின் சம்மதர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, போட்டுக்க கூட துணி இல்லாம ஆசைப்பட்டதை விரும்பி சாப்பிடாம படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த 10 ஆண்டுகள்ல நீ நினைக்கிற 1000 பிள்ளைங்களை படிக்க வைக்கத்தக்கதாய் திரளான வஸ்திரங்களை தந்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.